ஹலோ கைஸ், வெல்கம் டு MRM கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிரானி 1 தான் விளாட போகிறோம். அது ஆமாம், இன்றைக்கி கிரானி 1 விளாட போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு என்ன எஸ்கேப் பண்ண போகிறோம்னா டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம் இன்றைக்கி. ஓகே வாங்க உள்ளுக்கு போயிடலாம். டோர் எஸ்கேப் பண்ண போகிறோம் இன்றைக்கி. வேறு என்ன எஸ்கேப் பண்ண கேம் வந்து விளாட்றது பார்த்தீங்கன்னா மித்ரேஷ். ஆமாம், நான் ஹாரர் கேம்லாம் விளாண்டுட்டு இருப்பேன். நீங்கள் விளாட மாட்டானுங்க, வேறு வாய்ஸ் ஓவர் மட்டும் விளாடுவானுங்க. ஓகே, வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுப்பாங்க. ஓகே ஆமாம் கைஸ், நாங்கள் ஒரு வீடியோ பார்த்தோம். நாங்கள் போட்ட அந்த மாதிரி ரெம்பேட் வந்துட்டு ரொம்ப நிறைய வியூஸ் போயிருக்கு. அதுக்கு கொஞ்சம் லைக்காக கமெண்ட் பண்ணி விட்ருங்களேன். நாங்கள் அது மாற்றம் பேட் இல்லை, அது பேர் என்ன சொல்லுவாங்க, ட்ராக் ப்ராஜெக்ட். அது மோட்டரை பார்த்து எல்லாரும் வந்துருப்பானுங்க. பட்ட கட்ட மாதிரி போகணும், ஆனால் கட்ட மாதிரி இருக்காரு. ஆமாம் தானே? ஆனால் இருந்தாலும் ஓகே 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 இருக்கும். ஓகே காப்பி கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஈஸியில் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். கிரானி இப்போ கிரானி போய் எடுத்தோன்னே கிரானி வருது. யாரும் செட்டுருப்போம். நம்ம இதுதான் அந்த ட்ராக் ப்ராஜெக்ட் காப்பாற்றிச்சு நம்மளையா. பேசிக்கிட்டே வந்து டக்குனு வந்துருச்சு. ஓகே வாங்க போவோம் டக்குனு. இல்லை, இங்கே ஒரு இது இருக்கும் கைஸ், டனல் மாதிரி. அது கிரானியோட பிள்ளைகிட்டே இருந்தால் கைஸ் அந்த ஸ்பைடர் கீ வாங்கலாம். ஆக்சுவலி கைஸ், நீங்கள் இந்த மாதிரி கிரானியோட ஸ்டோரி, ஐஸ்கிரீமோட ஸ்டோரிலாம் கேட்டிங்கன்னா முகேஷ் பேசி போட்டுருன்னு சொல்லியிருக்காரு. முகேஷ் பேசி போடுவார், ஏன்னா அவருக்கு நிறைய எல்லா ஸ்டோரியும் தெரியும் அவருக்கு. ஆமாம், அவர் இந்த மாதிரி இவன் என்ன வண்டிக்கிட்டே இருக்கான் முல்லேருந்து சரி. இப்போ காடிக்குள்ளே போனோன்னா காடியில் நிறுத்தி பட்டுருவா, மேலே போயிடும். எனக்கு ஒரு டெக்னிக் தெரியும்ல, டக்குன்னு சாவடிக்க. இந்த கிளாஸ் பாட்டில் வச்சுன்னா அந்த டெக்னிக் படிக்க முடியும். அந்த புக்கு சேஃபாக எடுத்துச்சுக்கோ இருக்கா. இப்போ நீங்கள் வந்து சாவ போகிறீங்க. சாவ மாட்டேன். ஓ செட்டுட்டேன். என்னால் செட்டுட்டேன். வந்துட போடா இது. இப்போ நான் உனக்கு ஒரு டெக்னிக் சொல்லி தரேன். இப்போ நம்ம ஓடி போயிட்டு அங்கே உள்ளே போய்க்கோம். அப்புறம் நம்ம அது விஷத்தை ஆன் பண்ணி விட்டு சாவடிச்சிடலாம். இல்லை ரோஷன் வேணா ரோஷனை பேசி போடுவேன். ரோஷன் இன்னைக்கு வந்துட்டு ஸ்கூலு, அதனால ஸ்கூலுக்கு போயிருக்கான். படிக்கிற பையன். ஆமாம், கஷ்டப்பட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கேன். ஓடிடு இங்கே நில்லு. ஏன் அது திரும்பு. அது வந்து நடந்து வரும் காய்ஸ். எப்படி அவர்லாம் செட்டு போயிட்டால நடந்து வருவோம். ஆனால் இவர் விளாட மாட்டாரு. பாப்பா ரிலேட்டிவ், அதனால விளாட மாட்டாரு. நம்ம தான் விளாடணும். கேஸ் நான் கொஞ்சம் தான் எனக்கு விளாட தெரியும். நான் சுற்றிக்கிட்டே இருக்கேன் கேஸ். ஆமாம், 5 நாள்னா 10 வாட்டி செட்டு போய். ஓகே கார்கி கிடச்சிருச்சு. நம்ம என்ன எஸ்கேப் பண்ணுறோம்? டோர் தான். நாம டோர் எஸ்கேப். அப்போ ஏன் கார்கி? காரு அந்த ஜாமான் கிடைக்கும்ல. சரி ஓகே, ஹேமர் கிடச்சிருச்சு. ஓகே, போய்ட்டு அந்த கட்டையை உடச்சிடலாம். நம்ம வியூவை செஞ்சுட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு நம்ம கூட விளாட. ஆமாம், நம்ம கூட விளாட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது வந்துட்டு ஒரு 100 சப்ஸ்கிரைபர் அந்த மாதிரி போனிச்சுன்னா நம்ம விளாடுவோம் வியூவர்ஸ் கூட. ஓகே, இன்ஜின் பாட்டு வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண. இப்போ காக்வில் வேணும். பார்ப்போம், அதில் ஏதாச்சும் ஜாமான் இருக்கும். கட்டிங் பாத்ரூம்லையா? ஏன்டா பாத்ரூமில் ஓட்ட முடியல? மீட் இருக்கு. அதுக்கெல்லாம் விக்கல் சீக்கிரம் தெரியுமா காய்ஸ்? ஐயோ டி, நான் வேணா ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இப்போ நல்லா ஓட் போடுங்க காய்ஸ். இவன் பேச்சு கேட்காதீங்க. இவன் ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கான். அவன் காசு கூட கொடுக்கல. எல்லாத்துக்கும் ஓட் போடுங்க காய்ஸ். ஆமாம், நான் முகேஷ் அட்ரஸ் பிக் பாஸ் பண்ணா அவருக்கு ஒரு செட் ஓட் போடுங்க. இல்லை அவருக்கு மட்டும் ஓட் போடுறீங்க. 1 hour வரட்டுமே வெளியே வந்துட்டோம். 1 hour வரமே வெளியே வந்துட்டோம். 1 hour வரக்கூட இல்லை, அரை நாள் போடும். இவரு தாங்காது, இந்த பாடி தாங்காது. அதோட அரை நாள் கூட இல்லை, போன 2வது நிமிஷம் வெளியே வந்துடுவாங்க. கைஸ், ரோஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேம்புக்கு போயிட்டு எதுவுமே சாதிக்காதனால. ஐயா கேம்புக்கு நீங்களும் என்ன போனீங்க? இவரு சொல்லல கைஸ். காண போயிட்டாங்க கைஸ். ரோஷன் அவர் கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவ், அதனால ஓடிட்டார் நேராக காட்டுவலுக்கு. போச்சு ரோஷன். என்ன ரோஷன் பிடிக்கும் போல. ரோஷன் பற்றி பேசினாலே வந்துட்டு டக்குன்னு. மாடலையும் ரோஷனை பற்றி பேசிக்கிட்டோம் டக்குன்னு வரா. இந்த வாட்டி ரோஷன் பற்றி பேசிக்கிட்டோம் டக்குன்னு வரா. 10 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கலான்னு பார்த்தா 8 நிமிஷம் ஆச்சு. இன்னும் பாடிட்டு கொண்டு கம்ப்ளீட் பண்ணல. நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். என்னது அந்த சேஃப்டி கிடைக்கணும் காய்ஸ். சேஃப்டிலாம் அந்த இது டனல் கூட தான் இருக்கு. நீங்கள் இந்த சைடு போங்க ப்ரோ. அந்த சைடு கட்டில் சைடு அங்கே கீ கிடக்கும். என்ன கீ கிடக்கும்? நேராக போங்கல. அன்னைக்கு ஸ்பைடர் கீயா? அது திறந்து கீழே போனால் என்ன ஜாமான் இருக்கும்? சேஃப் கீலாம். சேஃப் கீ தான் இங்கே இருக்கா? அது எங்கே? மேலே இருக்கு. நீ பார்க்குறியா இல்லையா? நீ எதுக்கு நான் பக்கத்தில் வந்துருக்கேன். கோட் வேணுமா? கோட்டும் அங்கே இருக்கும் ஸ்பைடர் கிட்ட. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ கீழே போயிடுவா. ஓகே, கடல் நம்மளுக்கு சேஃப்டி இங்கே இருக்கட்டும். இப்போ இந்த கட்டிங் பிளேயர் என்ன பண்ணுவோம்? கீழே தூக்கி போட்டுருவோம். டக்குன்னு போங்கடா, மணி அப்படி வேற. கிரேனி அதை பார்த்து லூஸ் மாதிரி கீழே போவோம். இப்போ நம்மளும் கீழே தான் போனோம். அது தெரியுமா உனக்கு? ஆமாம். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இது வழியாக போயிடும். வீல் கிராங்க் ஒன்று இருக்குது. அதுச்சு நம்ம என்ன பண்ணுறது? நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அதை வச்சு. ஆமாம், அவன் மேலே தானே போனான்.
இப்போ திருப்பி சாவடிக்க முடியுமா? இதே என்ன இருக்கு? ரஸ்டி பெல்லாக்கி நினைக்கிறேன் அந்த மேலே அந்த பூட்டு திறக்க போல. ஓ இல்லை இது நினைக்கிறேன் அந்த ஸ்பைடர் இருக்கு நினைக்கிறேன். இங்கேயா போட்டு போடுவோம். இதுக்கு அதை வச்சு செக் பண்ணுமா? அதுக்கு வந்து மாஸ்டர் கீ தானே தேவை. மாஸ்டர் கீ கருவிட்டு இருக்க. ஆமாம் நமக்கு கட்டிங் பிளேயர் சீக்கிரம் வர போகிறோம். கட்டிங் பிளேயர் இருக்கு வேற. அவ்வளோதான் அதுதான் வந்து அது வாடு ஆமாங்க. ஐயோ மறுபடியும் பெற்று என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருக்கா பெற்றாளவ. ஐயோ அவளுக்கு ரோஷன் பற்றி பேசணும் கூட்டாளி போல. ரோஷன் பண்ணுறான் ஹைப்பர் ஆக்டிவ் காண போயிடா திடீர்னு வந்துடுறான் திடீர்னு காண போயிடுறா. சரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஒரு இது கூட அந்த காப்பியில் இருக்குல்ல அது எடுத்து இது ஸ்பைடர் கீ எடுத்துட்டு போயிட்டு ஆமாவா இதுக்குள்ள ஒன்று இருக்க பார்த்தா பயந்துறீங்க காய்ஸ். நானே இன்னும் பார்த்ததில்ல. உங்களுக்கு வெப்பன் கீ சாவடிச்சிடலாம். சாவடிக்க முடியுமா? யாரு இவரு சாவே அடிக்க முடியும். உள்ளுக்கு ஒன்று இருக்கா? சாவே அடிக்க முடியும். ஏமாவா ஏன் அவ்வளோ கஷ்டமா இருக்கு? பெருளுக்கு தானே இருக்குப்பா. அது எங்க பாரு வணக்கம் சொல்லிட்டு போறா. வட்டாமே அந்த மாரி காய்ஸ். சரி இப்போ நம்ம போகலாமா? பத்து இதுக்குள்ள பூந்து சுத்திட்டா வரவே மாட்டான். நம்ம நெக்ஸ்ட். சரி இப்போ மேலே போன என்ன இருக்கும்? மேலே போன என்ன இருக்கும்? ஓ இது என்ன எப்படி இருக்கு? 1 or 2 அல்ல அது திறந்து விடு. என்னடா சொல்கிறேன்? திறந்தா மண்டோடி. சரி ஸ்பெஷல் கீ இங்கே இருக்குது. இப்போ நம்ம இது இங்கே கீழே போட்டுட்டு மீட் அங்கே இருந்துச்சு. நம்ம என்ன இருக்குன்னு போய் பார்த்துருவோம். பெட்லாக்கி வாய்ப்பு இருக்கு. பெட்லாக்கி வேணும். டோர் எஸ்கேப் வேணும். மாஸ்டர் கீ தானே தேவை. ஆமாம் சரி இப்போ டொண்டு அவ இருப்பாளா? பார்த்து செட்ரா போகிறோம். வர ஓடு வேகமாக வருவாளா? ஆமாம் துரத்து வா முன்னாடி பாரு. டக்குனு ஓடு. அப்பாடா எஸ்கேப். ஐயோ மேலே இன்னொன்று இருக்குமே. இங்கே என்ன இடம் தெரியுதா? ஓ இதுக்கு சரி இப்போ மேலே இன்னொரு ஆள் இருப்பாளே இவ்வளோ அவ்வளோ எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? பாய்க்க முடியாது கைஸ். டபுளே பக்காய் அதாவது பாய்க்க முடியாது. வண்டு நேரம் மூஞ்சிலே போட்டாலே தெரியும் உனக்கு. பாய்க்க முடியுமா? பாய்க்க முடியாது. திருப்பி இந்த ஜாடி போட்டு கொண்டுருவோம். வேற இருக்கு. டேய் அங்கிட்டு போடா. அது இருக்குது. டேய் அங்கிட்டு போய் தொலையேண்டா. ஐயோ இவன் ஒரு பைத்தியக்காரனா இருக்கான். கரு சாட்டு ஒன். ஆஃப்ல இருக்கு. ஒன். ஓகே போடா பாய் செட்டுட்டாலே. இன்னும் கொஞ்சம் மேலே கிரானி ஹஸ் கான் ஃபார் 1 minute. சரி மொட சாவடிச்சால. ஓ ஸ்பெஷல் கீ பாரு உயிரோட இருக்காளான்னு. திடீர்னு வந்து பின்னாடி அடிச்சிட்டு போறா. என்ன உயிரோட ஏடா இருக்கு? இல்ல பகை வருது. செட்டர் வந்து கொஞ்ச நேரத்துல. பேய் தானே சாவரா. ஆமா இப்போ ஒரு மட்டமான கிளியெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். இப்போ சரி நம்மளுக்கு இன்னும் என்ன வேணும்? மாஸ்டர் கீ பெட்லாக்கி அவ்வளோதான். மாஸ்டர் கீ பெட்லாக்கி மாஸ்டர் தெரியுமா? வந்து பிடிச்சிட்டு போடு சீக்கிரம். ஆடா வீணா பொண்ணுலாம் கிடைக்குது. செலண்ட்ரினா அப்புறம் செலண்ட்ரிமேன் அவ்வளோதான். கிராண்ட்பா இருப்பாங்க தானே? கிராண்ட்பா அவர் எனக்கு பிடிச்சது கிராண்ட்பா தான். ஐயோ த ட்வின்ல ஒரு கேம் இருக்கு தெரியுமா? எனக்கு பிடிச்ச கேம் இது. தி ட்வின்ஸ். ஆமாம் ஆனால் அதுவும் ரொம்ப ஆடா இவன் வந்துட்டாடா. ஐயோ பக்கு பாப்பு வேற இவனுக்கு எப்படி அங்கே சொந்தம் தெரில. ஆமாம் கைஸ் இவங்க அதெல்லாம் சொந்தக்காரங்க போல. செலண்ட்ரினா அதாவது மாப்பிள்ளை சைட்டு போல. ஸ்லெண்டரினா மாப்பிள்ளை சைட்டா? நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன். அவளே ஒரு பேய். அவள் சைட்டு வைங்களா? ஸ்லெண்டர்மேன் யாரு? ஸ்லெண்டர்மேன் வந்து ஸ்லெண்டரின் அப்பா. அதான் ஸ்லெண்டரின் அப்பா அவன் புருஷன். ஓ ஐயோ வரைய மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான். கிரானி இப்போ வளர்கிற அந்த ஸ்பைடர். ஐயோ வரைய மாட்டிக்கிட்டு இருக்கேன் நான். இப்போ கிரானி வந்துட்டு கிராண்ட்பாவோட அப்பாவா? என்னடா பேசிக்கிட்டு? ஓகே சரி ஸ்லெண்டரினா யாரு? செலண்ட்ரினா வந்துட்டு கிரானியோட இங்க போய் இருக்க. கிரானி பிள்ளை இல்ல. கிரானி பிள்ளையா? டேய் என்னடா கிரானிக்கு இருந்துச்சுல பிள்ளை அவளோட மகன். இப்போ மட்டும் எத்தனை பிள்ளை? அதாவது மொத்தம் வந்துட்டு இல்லை இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய கதை தான். இது வந்துட்டு தனியாக அவன் ஸ்டோரியில் போடுவான். அப்போ பாட்டுக்குவாங்க பச்சா போய் கன்றாவியே. மண்டே வச்சு ஃபுட்பால் ஆடலாம். உங்களுக்கு குளிர்ச்சி கிரானியை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அவன் மண்டையை தரிசனம். ஐயோ டேய் அவ்வளோ சூடாக இது இப்போ இது எம்ஆர்எம் கேமிங்கால வீட்டுச்சியா? டேய் எனக்கு போனோம் ஃப்ரீயாக விடும். மாஸ்டர் கே கிடச்சி. இப்போ பேட்டில் கே என்ன எடுக்க பண்ணுவேன்? இல்லடோ இப்போ இருக்கு ஐஸ்கிரீம் மாதிரி அடிக்க முடியாது அவளை. இல்லை ஐயோ பேய் ப்ரோ அடிச்சா ஜாமா. எனக்கு என்ன சம்மந்தம் புரியலங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீமில் வந்துட்டு அவனும் பேய் தான் விட்டு அடிச்சா மயக்கம் போட்டுருவான். சரி அப்போ சரி அதெல்லாம் விடு. இப்போ பேட்டில் கீன்னு சொல்லிட்டு ஒன்று எனக்கு இருந்துச்சு தெரியுமா? அது என்ன அடிக்க மேலும்? அது கரு திறக்குதுங்க. என்ன கரு? ஐயோ எங்கே பாரு நம்மளே பார்த்தா சரி போய் சொல்லடா. டேய் கிட்ட போனால் நம்ம செட்டுருவோம். பாருங்கள போய் தொலைய மாட்டோம். பிளாஸ்டிக் பேட்டில் இருக்குடா. இப்போ திறக்க போகிறா நீ சாவ போகிற.
ரஸ்டி பெட்லாக் இப்போ அது இருக்கு இதுக்கு பாய்ப்பாங்க இது சுகர் எஸ்கேப் அது எங்கேயோ இருக்கும் guys. டேய் பின்னாடி பாடுறா டக்குன்னு ஷோ பின்னாடி பாடுறா டேய் பின்னாடி பாடுறா நீ கிட்ட போ ஓகே வந்துடா பாட்டுதான் இவன் தான் விட போகிறான் அவன் பறப்பா பரப்பாவ இவன் பாரு எங்கேயோ போதுடா டக்குன்னு அப்பா வந்துருச்சு இப்போ இந்த நம்ம கேட்டுக்குள்ள போகும்போது சாவுறா இருக்கு அண்ணன் சரி இப்போ நம்ம இப்போ எங்கே போகணும் நம்ம இப்போ ஏன் இங்கே வந்தோடனே எனக்கு தெரியல guys. நம்ம இங்கே ஒரு இது மாதிரி அன்லாக் பண்ணலாம் ஆனால் இப்போ அது எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு தான் தெரியல எனக்கு இருக்கா பாரு ஓ எஸ் வாட் ஷார்ட்கட் டேய் சரி இங்கே ஒன்று அன்லாக் பண்ண தெரியுமா நான் எப்படி அன்லாக் பண்ணுறது என்னது இங்கே ரஸ்டி பேட்லாக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் அது வந்துட்டு எங்கேயோ உள்ள இருக்கும் அதுக்கு வந்து அன்லாக் பண்ண பாய்ப்பாங்க. ஓகே காய்ஸ் ஒரு வழியாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு இந்த ரஸ்டி பேட்லாக் இருக்குல்ல அது இது ஓப்பன் பண்ணேன் இங்கே ஒரு பூட்டு மாதிரி இருக்கும் அதை ஓப்பன் பண்ணேன் இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்க்ரூ டிரைவர் வேணும் இது நம்ம கழட்டுறதுக்கு இதெல்லாம் நான் அவனை தேடிக்கிட்டு இருந்தேன் ஓகே கைஸ் கடைசியில் கண்டுபிடிச்சாச்சு சரி இங்கே guys இங்கே வந்துட்டு நம்ம பெட்லாக் இருக்குன்னு நினச்சா ஆனால் கடைசி பார்த்தா ஸ்பார்க் பிளாக் கிடச்சிருக்கு. நம்ம இதை வச்சுக்கிட்டு நம்ம என்னடா பண்ணுறது மேலே போ எஸ் ஒரு வெளியே அந்த வீல் கணக்கு இருக்குது தெரியுமா அதை போட்டு நாங்கள் வந்துட்டு இந்த இதை எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இதை வச்சு நாங்கள் என்ன கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இப்போ ஏன்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் இப்போ வந்துட்டு முதல்லேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் போன மாட்டேன் நினைக்கிறேன் ரொம்ப சுட்டிகிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ சொல்லல வட்டமேல கூட பெட்லாக்கி ஷாப்ல guys ஜெயிச்சிருங்க ஜெயிச்சிடலாமா எஸ் பெட்லாக்கி தான் போடா கிடச்சிருச்சுடா கணக்கா சொல்றேடா முக்கிய சொன்னா போய் பெட்லாக்கியில் இங்கே தான் இருக்குன்னு கடைசியில் கிடச்சிருச்சு போடா காய்ஸ் மொடலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் காய்ஸ் மொடல் எவ்வளோ ஆயிருக்கும் 10 நிமிஷம் ஆயிருக்கும் நாங்கள் வீடியோ கட் பண்ணி 10 நிமிஷமாக தேடிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா இது இப்போ விளாட்றதுனால எங்களுக்கு அது என்ன பண்ணோன்னு தெரியல வேறு சரி ஓகே தப்பிச்சிடலாமா தப்பிச்சிடலாம் ஓகே பாய் கிரானி ஹவுஸ் இப்போ ரோல் எஸ்கேப் ஐயோ வந்துட்டான் வேறு ஐயோ வணக்கம் தலை என்ன டபிக்க போறீங்களான்னு கேட்குறான் வணக்கம் தலை என்ன தலை டபிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறான் வேறு ஓகே பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவோமா கிரானியும் கடைசியாக பார்த்தாச்சு ஓகே பாய் கைஸ் பாய் கிளம்பும் ஹவுஸ் இதுக்கப்புறம் பார்க்க மாட்டோம் பார்ப்போம் வேறு ஓகே guys இது ஐயா இது என்னமோ ஓடிட்டு இருக்கு ஓகே அவன் பார்க்குறான் ஓடிட்டான் திருப்பி வருவாளே அவன் பாரு காட்டுக்குள்ளே வந்துட்டு ஒரே ஒரு வீடு இவனுக்குள்ளே எப்படி வந்துட்டு இவங்க இந்த வீட்டுக்குள்ளே எப்படி வந்துட்டாங்க எப்படா வந்து மாட்டினான் அவன் ஓகே காய்ஸ் நம்ம வந்துட்டு கிரானி டோர் எஸ்கேப் முடிச்சாச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக டோர் எஸ்கேப் பண்ணியாச்சு உங்களுக்கு அடுத்து என்ன எஸ்கேப் வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அந்த எஸ்கேப் நாங்கள் போடுறோம் இன்னும் 2 எஸ்கேப் இருக்குது கார் எஸ்கேப் ஒன்று அப்புறம் இன்னும் கார் எஸ்கேப்பும் அந்த எஸ்கேப் ட்ரெயினேஜ் எஸ்கேப் என்ன எஸ்கேப் வேணால் சொல்லிக்கலாம் அந்த எஸ்கேப் ஒன்று இருக்குது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அதையும் போடுறோம் இன்னும் ஏற்கனவே ஐஸ்கிரீம் 1 போட்டோம் ஐஸ்கிரீம் 2 வேறு இருக்குது மெட்ட கேம் பிளேலாம் மெட்ட பாட்டில் போட்டுருவோம் இந்த ஹாரர் கேம் பிளே மட்டும் தான் நாங்கள் இப்போ இதில் பேசுகிறோம் மெட்ட கேம் இந்த மாதிரி இன்டர்நெட் கேஃபே எல்லாம் வேறு யா கைஸ் ஓகே பாய் சொல்லுவோமா பாய் கைஸ் பாய் கைஸ் பாய் 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 guys